ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, பெரியவா திருப்பாதம் சரணம். இந்த ஒரு வார்த்தையை தெரியாமல் ஒரே ஒரு முறை சொன்னால் கூட நம்மளோட முன்னோர்களோட ஆசீர்வாதத்தால் நம்ம 7 ஜென்மத்தில் தெரிஞ்சோ தெரியாமல் பண்ண பாவங்களும் தோஷங்களும் நம்மளை விட்டு போகும் அப்படின்னு சொல்லி பெரியவா சொன்ன நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு ஆச்சரியமான விஷயத்தை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இன்றைக்கி எல்லாருமே மாசி மகம் ரொம்ப சிறப்பாக கொண்டாடிட்டு இருப்பாங்க. சிலர் நாளைக்கு மாசி மகம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மாசி மகம்னாலே பொதுவாக 2 விஷயத்தில் கனெக்ட் பண்ணிக்கிட்டு எடுத்துக்கணும். எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, ஒன்று சூரிய உதயத்தை எடுத்துக்கணும், இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா பௌர்ணமி எடுத்துக்கணும். பௌர்ணமி நாளைக்கு சந்திர கிரகணம் பௌர்ணமியை பேஸ் பண்ணி வருது. அதனால் 2 நாளுமே இருக்கும். சில கோயிலில் இன்றைக்கே முடிஞ்சிருக்கும், சில கோயிலில் நாளைக்கும் இருக்குது. இந்த மாசி மகம் ரொம்ப சிறப்பானது. இந்த மாசி மகத்துக்கு இன்னொரு சிறப்பு இருக்குது. அது ரொம்ப விசித்திரமான ஒரு கதை கூட இருக்குது. என்ன அப்படின்னா, முதல்ல வீடியோ எத்தனை போடாததுக்கு மன்னிச்சிருங்க, 2வது நேரத்திலே போடாததுக்கு மன்னிச்சிருங்க. இந்த வீடியோ ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி போடணும்னு நினச்சேன், எதிர்பாராத விதமாக போட முடியல. இந்த வீடியோவை எடிட் பண்ண முடியாது. ஏதாவது 1க்கு 2 தடவை திருப்பி சொல்லிட்டாலோ இல்லை தப்பாக சொல்லிட்டாலோ மன்னிச்சிருங்க. வீடியோவை தொடர்றேன். என்ன அப்படின்னா, இந்த மாசி மகத்துக்கு இன்னொரு சிறப்பு திருவண்ணாமலையில் இருக்குது. என்ன அப்படின்னா, வல்லாள மகாராஜாவுக்கு சிவபெருமான் தர்ப்பணம் கொடுக்கக்கூடாது. அதாவது மாசி மகம்னாலே தீர்த்தவாரியில் நம்மளோட பாவங்களை போக்கிக்கக்கூடிய ஒரு நாள். அந்த நாளில் சிவபெருமான் ஒரு மகாராஜாவுக்கு மகனாக பிறந்தது மட்டும் இல்லாமல் அவருக்காக தர்ப்பணம் கொடுக்குறார். அந்த கதையை நான் சொல்கிறேன். வல்லாள மகாராஜா அவருக்கு ஒரு கோபுரமே இருக்குது, வல்லாள மகாராஜாவோட கோபுரம் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் நல்லாட்சி பண்ணிட்டு இருக்கிறாரு. அவருக்கு குழந்தை இல்லை. அவருக்கு ஒரு ஏக்கம். சிறந்த சிவபக்தன் அவர். அதுவும் திருவண்ணாமலை சுற்றி இருக்கிற பகுதிகளை தான் அவர் ஆண்டுட்டு இருக்கிறார் சேர்த்து. அப்போ திருவண்ணாமலைக்கு தினமும் அண்ணாமலையாரை அவர் தரிசனம் பண்ணிட்டு தான் சாப்பிடவே செய்வார். தினமும் இவரோட கோரிக்கை என்ன அப்படின்னா, தனக்கு அப்புறம் இந்த நாட்டை நல்லபடியாக ஆள்றதுக்கு ஒரு மகன் இல்லை, ஒரு வாரிசு இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு வருத்தம். அப்படி இருக்கிறவர் எப்படி ஆட்சியில் சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்கும்போது ஆட்சி காலத்தில் யார் எதை கேட்டாலும் கொடுப்பேன்னு சொல்லி ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்குறார். ஒரு நாள் அரசபை கூடி இருக்கிறப்ப ஒரு சிவனடியார்னா தெரியும் இல்லையா, காவியும் ருத்ராஜமும் அணிஞ்சிருப்பாங்க இல்லையா, சிவனையே பொழுதேனிக்கும் நினச்சிட்டு இருக்கக்கூடியவங்க. அந்த காலத்தில் சிவனடியார்கள் இப்போ இருக்க மாதிரி போலி சிவனடியார்கள் கிடையாது, உண்மையான சிவனடியார். ஒரு சிவனடியார் வந்திருக்கிறார். கேட்டிருக்கார். என்ன கேட்டிருக்காருன்னா, அவர் கேட்டது ரொம்ப விசித்திரம். என்னென்னா, எனக்கு படுத்தவொடனே தூக்கம் வர மாதிரி ரொம்ப அழகாக செய்யப்பட்ட மிருதுவான எனக்கு ஒரு பஞ்சு மெத்தை வேணும்னு கேட்டிருக்கிறார். அது அவர் சொன்னதெல்லாம் நிறைய கண்டிஷன்லாம் போட்டு இப்படி வேணும் அப்படி வேணும்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி என் கூட தங்கறதுக்கு ஒரு பெண் வேணும், அதாவது மனைவி மாதிரி ஒரு பெண் வேணும்னு கேட்டார். மனைவி மாதிரி கேட்டிருந்தா கூட பரவாயில்ல, ஒரு இரவு தங்கறதுக்கு வேணும்னு கேட்டார். இப்போ வல்லாள மகாராஜாவுக்கு பெரிய சங்கடம். என்னென்னா, எதை கேட்டாலும் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு. கொடுக்குறேன்னு வாக்கும் கொடுத்தாச்சு. ஆனால் இது ஒரு தப்பான விஷயமாச்சு. ஒரு சிவனடியார் கூட ஒரு பொண்ணை எப்படி தங்க வைக்க முடியும், அதுவும் இவர் சொல்கிற கண்டிஷன் ஒத்துக்காதேன்னு சொல்லி யோசிக்கிறார். வந்திருக்கிறது சிவபெருமான் அவருக்கு தெரியாது இல்லையா, ஏதோ ஒரு திருவிளையாடல் பண்ண போகிறார். அதுக்காக தானே இந்த விஷயமே. இவர் ஒவ்வொருத்தங்களையாக கேட்குறாருன்னா, அப்போ அந்த தாசி குலத்தில் இருப்பாங்க இல்லையா, அவங்களெல்லாம் போய் கேட்டு பார்க்குறாரு. யாருமே வரல. மன்னரே போய் கூட ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா இவரோட திருவிளையாடல்னால எதுவுமே நடக்கல. வேறு வழியே இல்லாமல் இளைய மகாராணி அவங்களே ஒத்துக்கிறாங்க. மன்னர் வாக்கு கொடுத்ததால நான் ஒரு நாள் இரவு அவர் கூட தங்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ போனதும் அவங்க என்ன மனசில் நினச்சிட்டே போகிறாங்கன்னா, இந்த ஒரு தர்ம சங்கடத்தில் மாட்டிக்கிட்டோம், அண்ணாமலையாரே துணைன்னு சொல்லிட்டு போயிட்டு அவர் சிவனடியார் இல்லையா, அவர் காலை அப்படி தொடுறாங்க. தொட்ட உடனே அந்த சிவனடியார் இருந்தவர் அப்படியே ஒரு குழந்தையாக மாறிடுறார். மாறி ஒளி வீசக்கூடிய குழந்தை. அப்படி ஒரு தேஜஸான குழந்தை. அப்படி ஒரு குழந்தை யாருமே பார்த்ததில்லை. அப்படி ஒரு குழந்தையாக மாறி அந்த குழந்தை பேசுது. என்ன சொல்லுது அப்படின்னா, உன்னோட ஏக்கத்தை போக்குறதுக்காகவும் உன்னோட வருத்தத்தை தீக்கிறதுக்காகவும் நானே உனக்கு குழந்தையாக பிறந்திருக்கிறேன், நீ கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொன்னோடனே அப்போ வல்லாள மகாராஜா வந்துடுறாரு. இந்த விஷயம் கேள்விப்பட்டு 2 பேர்கிட்டையும் பேசுகிறார். பேசும்போது சொல்கிறாரு, உன்னோட பூவுலக வாழ்க்கை முடிஞ்சதுக்கப்புறம் உனக்காக நானே செய்ய வேண்டிய இறுதி சடங்கும் செஞ்சு வருடம் உனக்காக நான் தீதியும் கொடுக்குறேன், அதனால் நீ கவலைப்பட வேணான்னு சொல்லிட்டு ஒரு ஒளி ரூபத்தில் மறைஞ்சு போயிடுறார். அதுக்கப்புறம் போர் வரும். போரில் சுல்தான்கள் படையில் இவரை வீழ்த்த முடியாமல் ஏமாற்றி இவரை கொண்டுருவாங்க. அந்த கதைலாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அது நடக்கும். அதுக்கப்புறம் இறந்த செய்தி கேட்டு ஒரு சிவலிங்கத்திலேருந்து ஒரு குறிப்பிட்ட வயதுடைய ஒரு பையனாக அவரோட உடலை கொண்டு அந்த விஷயம் கேட்டு மகாராணியும் தவறி போயிடுவாங்க. 2 பேர் உடலுக்கும் சிதை மூட்டினது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மாசி மகத்துலேயும் இது
கொண்டாடுப்பட்டு அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் பள்ளி கொண்டிருக்கு. அந்த ஊரில் ஓடக்கூடிய தீர்த்தவாரி, அந்த தீர்த்தவாரியில் இன்றைக்கும் ஒவ்வொரு மாசி மகத்துலேயும் வந்து சிவபெருமான் அந்த வல்லாள மகாராஜாவுக்கு வந்து வருஷம் வந்து தர்ப்பணம் கொடுக்குறார் அப்படிங்கிறது ஐதீகம். இந்த தீர்த்தவாரி கூட நடக்கும், இன்றைக்கி நடந்திருக்கும். சில கோயிலில் நாளைக்கு வந்து தீர்த்தவாரி நடக்கும். ஏன்னா அந்த மாசி மகம்னாலே நம்ம வந்து நட்சத்திரத்தையும் திதியும் பேஸ் பண்ணி இருக்கிறதால 2 நாளும் இருக்குது. சில கோயில் இன்றைக்கி பண்ணிடுறாங்க, சிலர் வந்து நாளைக்கு பண்ணுவாங்க. இப்போ நம்மளோட பிரச்சனை, ஏன்னா சிவபெருமானே ஒருத்தருக்காக முக்தி கொடுக்கறதுக்காகவே வந்த ஒரு விஷயத்தை தான் நான் உங்களுக்கு சொன்னேன். சிவபெருமான் கிட்ட நாம் என்ன சொல்லணும்? ஏன்னா நம்மளோட எல்லா முன்னோர்களுக்கும் முக்தி வேணும். முக்தி அடைஞ்சால் மட்டும்தான் நம்மளோட வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்கள் நமக்கு நடக்கும். அவங்க முக்தி அடையிறதுக்கும் நமக்கு நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்டுறாதீங்க. அவங்களோட வழி வந்தவங்க தான் நாம். அவங்க வந்து பசியாலேயோ இல்லை ஏதோ ஒரு துன்பத்திலையும் இருக்கும்போது நம்மளை வந்து அவங்க ஆசீர்வாதம் பண்ண மாட்டாங்களாம். பொதுவாக அவங்களுக்கு பசி ஏற்படும்னு சொல்லப்படுது. சிலர் வந்து பசிலாம் ஏற்படாது, அவங்க வந்து நம்மளை நினைக்கணும்னு சொல்லி ஏங்குவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது 2 படி பார்த்தா கூடமே நம்ம வந்து அவங்கள நினைக்கணும் அப்படிங்கிறதும் அவங்களுக்கான அந்த தர்ப்பணம் பெரியவாவே சொல்லியிருக்கிறாங்க. ஒரு மனிதனாக பிறந்தவன் கண்டிப்பாக முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய திதி தர்ப்பணம் இது 2யுமே கட்டாயம் கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம எப்படி சாப்பிட மறக்கிறது இல்லையோ, பசியை நம்மளால் பொறுத்துக்க முடியாதோ, அதே போல் நம்ம முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய விஷயத்த செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது இந்த சிவபெருமானோட கதையை கூட ஒருத்தருக்கு சொன்னதாலாம் ஒரு பதிவில் படிச்சிருக்கேன். அந்த வல்லாள மகாராஜா கதையை சொன்னதாக கூடலாம் படிச்சிருக்கேன். அப்படி வந்து ரொம்ப உயர்வானது. ஏன்னா அவருக்கு முக்தி தான் கொடுத்துட்டாரு சிவபெருமான், ஏன் அப்புறம் திதி கொடுக்கணும்? சிவபெருமான் திதி கொடுக்க வேண்டாம் இல்லையா? நம்மளை மாதிரி மனிதர்கள் வந்து கட்டாயம் அதை செய்யணும் அப்படின்னு உணர்த்துறதுக்காக தான் இன்னமும் அந்த தீர்த்தவாரி நடக்கிறதா பெரியவா ஒரு விளக்கமே கொடுத்துருப்பாங்க அதுக்கு. இப்போ வந்து நாம் ஒரே ஒரு வார்த்தையை சொன்னால் போதும்னு தமிழில் வச்சுருக்கிறோமே, அந்த ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, அண்ணாமலையாரை மனசில் நினச்சிக்கிட்டா போதும். அண்ணாமலையார்னு ஒருத்தர் இருக்கார் இல்லையா? திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய சிவபெருமானோட நாமம் அண்ணாமலையார் இல்லையா? இந்த அண்ணாமலைக்கு அரோகரா, உண்ணாமலை அம்மாளுக்கு அரோகரான்னு சொல்லி மனசார நினச்சி நம்மளோட முன்னோர்களுக்கு முக்தி வேணும்னு கேட்கணும். வேற ஒன்றும் கேட்கணும். அதை கேட்டாலே நமக்கு என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னா, நமக்கு இந்த உலகத்தில் வாழ தேவையானதும் இந்த உலகத்துக்கு அப்புறம் நமக்கு தேவையான முக்தியும் கூட கிடைக்கும். ஏன்னா அண்ணாமலையார் அப்படிங்கிற அந்த நாமத்துக்கு அவ்வளோ சக்தி இருக்குது. எப்படி ராமநாமத்துக்கு ஒரு சக்தி இருக்குதோ, நமச்சிவாய மந்திரத்துக்கு ஒரு சக்தி இருக்குதோ, அதே மாதிரி அண்ணாமலை அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு பெரும் சக்தி உண்டு. அது என்னது? ஒரே ஒரு வார்த்தையை சொன்னால் முக்தி கிடச்சிருமா? நான் ரொம்ப சின்ன வயசில் படித்த கதை ஒன்று நான் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, ஒரு பையன் அவங்க அப்பா அம்மா கூட தன்னோட பாட்டி வீட்டுக்கு என்னென்னா லீவு, கோடை லீவுக்கு போவான். ரொம்ப சின்ன வயசில் போவான். ட்ரெயினில் போகிற மாதிரி தான் அவங்களோட பாட்டி வீடு, தூரமாக இருக்கும். ஒவ்வொரு வருஷமும் இப்படி தான் போவான். அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் ட்ரெயினில் போகிறது. ஏன்னா அந்த ஒரு நாள் தான் ட்ரெயினில் போகிறான், ஒரு நாள் வர ஒரு நாள், அதனால் ட்ரெயினில் போகிறது ரொம்ப பிடிக்கும். ட்ரெயினில் போகிறது அவ்வளோ என்ஜாய் பண்ணுவான். சுற்றி போகிற விஷயங்கள்லாம் பார்ப்பான். ட்ரெயினில் வரவங்க கூடலாம் பேசுவான். அங்கே விற்கிறதெல்லாம் அவங்க அப்பா வாங்கி கொடுப்பார், சாப்பிடுவான். அவனுக்கு அந்த ட்ரெயின் ஒரு நாள் சந்தோஷம், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்படி இந்த ட்ரெயின் பயணம் ஒரு வருஷமாக போகும்போது அவன் ஒரு 9ஆம் கிளாஸ் படிக்கிற வயசுக்கு வந்துடுறான். வந்தவொடனே அவன் என்ன சொல்கிறான்னா, அப்பா இந்த தடவை லீவுக்கு நானே தனியாக போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறார். சரி, நான் அப்பாவும் ஒத்துக்கிறேன். சரிப்பா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறார், அவனை ரயில்வே ஸ்டேஷனில் கொண்டு வந்து விட்டுட்டு சொல்கிறாரு, ரொம்ப கவனமாக போகணும் தம்பின்னு சொல்லிட்டு உள்ள ட்ரெயினில் என்னென்னலாம் நடக்கும்னு சொல்ல வராரு. அதுக்குள்ளே, அப்பா நான் கொஞ்சம் வளர்ந்துட்டேன்ப்பா, நானே போயிட்டு வரேன்ப்பா அப்படின்றது. சரி, இவனுக்கு சொன்னால் புரியாதுன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு காகிதத்தில் என்னமோ எழுதி அவன் பைப்பில் வைக்கிறார். உனக்கு எப்பயாவது சங்கடமாக இருந்தாலோ கஷ்டமாக இருந்தாலோ அந்த காகிதத்தை எடுத்து பாருப்பா அப்படின்னு சொல்கிறார். சரின்ட்டு இவன் ட்ரெயினில் போய் உட்காடுறான். சீட்டில் உட்காந்ததும் கொஞ்சம் குண்டா ஒரு ஆள் வந்து உட்காரார். இன்னொருத்தர் உட்காரார். அது கொஞ்சம் தள்ளி உட்காரு தம்பி, சின்ன பையன் தானே, தள்ளி உட்காரான். கொஞ்சம் கூட்டம் இவனை வந்து நெரிக்குது. ஏத்தாவில் உட்காந்துருக்காள் ரொம்ப முரட்டா சாமியாக உட்காரார். இன்னொருத்தர் ரொம்ப சவுண்டாக பேசுகிறார். இப்படி ஒரு ஆட்களையும் பார்க்க இவன் தனியாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இவனுக்கு லைட்டாக பயம் வர ஆரம்பிக்குது. பயம் வந்து நம்ம மனசில் லேசாக வந்துட்டால் போதும், லைட்டாக அது இடம் பிடிச்சிட்டா போதும், அது அப்படியே ஆழமாக வேறு ஊனிடும். அதனால தான் பயத்துக்கு எப்பயுமே இடம் கொடுக்கக்கூடாது. அது அப்படியே என்ன ஆகுதுன்னா, கொஞ்சமாக இவன் அப்படியே நேரம் போக நம்ம தனிமையில் இருக்கிறோம், யாராவது ஏதாவது பண்ணிடுவாங்களோ, ஏதாவது நடந்துருமோ, அவனுக்கு அப்படி உள்ளூர பயம். எந்த ட்ரெயின் பயணம் அவனுக்கு ரொம்ப சந்தோஷத்தையும் நிம்மதியும் கொடுத்ததோ, எவ்வளோ என்ஜாய் பண்ணனோ, இப்போ அந்த ட்ரெயின் பயணம் அவனுக்கு ரொம்ப பயத்தை கொடுக்குது. ஜன்னலுக்கு வெளியில் அவன் பார்க்கவே இல்லை.
தன்னோட 2 காலுக்கு இடையில தன்னோட முகத்தை வச்சுக்கிட்டு இறுக்கமாக காலை கட்டிக்கிறான். நிமிர்ந்து ஒரு மனுஷால கூட பார்க்க அவனுக்கு முடியல. அப்போ இப்படி குனிஞ்சிக்கிட்டு இருக்கான் இல்லையா, அவன் முகத்தில் அந்த காகிதம் பையில் இருக்கிற அந்த பேப்பர் வந்து உரசுறதும் உள்ளே என்னதான் அப்பா வச்சிருக்கிறாருன்னு சொல்லி அந்த பேப்பரை எடுத்து பிரித்து படிக்கிறான். பக்கத்து பெட்டியில் தான்ப்பா நான் இருக்கிறேன், பயப்பட வேணாம், உனக்கு எதுவும் ஆகாது, அப்பா இருக்கிறேன் அப்படின்னு தான் அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. இப்போ அவன் மனசில் இருந்த பயம் போயிடுது. அவன் என்ன பண்ணுறான், அந்த காகிதத்தை மடித்து பையில் வச்சுட்டு நிமிர்ந்து உட்காடுறான். இப்போ அதே முரட்டை ஆசாமி கத்தி பேசிகிட்டு இருக்காரு. அவரை பற்றி அவன் கவலைப்படல. இன்னொருத்தர் தள்ளி உட்காருன்னு சொன்னார்ல, எனக்கு கொஞ்சம் சௌகரியமாக இல்லை, நீங்கள் கொஞ்சம் தள்ளி உட்காருங்கன்னு ரொம்ப தைரியமாக சொல்கிறான். ஏத்தாப்பில் உட்காந்துருக்க ஆளை பற்றி அவன் கண்டுக்கவே இல்லை. இப்போ ஜன்னலில் பார்க்குறான், ஒவ்வொரு இயற்கையும் ரசிச்சுட்டே வரான், அங்கே விற்கக்கூடிய பொருட்கள்லாம் வாங்குறான். இப்போ எப்படி திடீர்னு அவனுக்கு ஒரு சந்தோஷம் வந்துச்சு, அவங்க அப்பா தன் கூட இருக்கார், தனக்கு எது நடந்தாலும் அப்பா காப்பாற்றிடுவார். இப்போ அந்த 9ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய பையன் தான் நாம எல்லாரும். அந்த அப்பா தான் இறைவன். அவர் கொடுத்த அந்த துண்டு சீட்டு தான் நம்மளோட இதயத்தில் அவர் எப்போவுமே இருக்கிறார். அவர் இருக்கிறாருங்கிற எண்ணத்தை நம்ம அதிகப்படுத்த நம்மளை வாட்டக்கூடிய கஷ்டமும் கவலையும் துன்பமும் துயரமும் இருந்த இடம் தெரியாமல் ஓடிடும். அதனால் எப்போவுமே மனசில் இறைவனை நினைக்கணும். எல்லாருக்கும் எல்லா கடவுளையும் நினைக்கணும்னு இல்லை, ஏதாவது ஒரு பிடிச்ச கடவுள் இருப்பார் இல்லையா, அப்படி ஒரு கடவுளை நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுலேயும் முக்தியை கொடுக்கக்கூடிய கடவுள் வந்து சிவபெருமான் அப்படின்னு சொல்கிறதால நம்மளோட முன்னோர்களுக்கான ஒரு வழிபாட்டையும் நாம் செய்யும்போது சிவபெருமானை வழிபாடு பண்ணணும். அதுலேயும் அண்ணாமலையாரை வழிபாடு பண்ணணும். ஏன் அப்படின்னா, நீங்கள் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, கொஞ்ச காலத்துக்கு முன்னாடிலாம் வந்து இப்போ அந்த நடைமுறை இருக்கான்னு எனக்கு தெரியல, இடுகாடுன்னு சொல்லக்கூடிய பிணங்களை எரிக்கக்கூடிய இடத்துல திருவாசகம் படிப்பாங்க. உங்களுக்கெல்லாம் தெரியுமான்னு தெரியல, திருவாசகம் படித்து சிவபெருமானை கூப்பிடுவாங்க, இந்த ஆன்மாவுக்கு முக்தி வேணும்னு. அங்கே நம்மளை சொல்கிற மாதிரி விநாயகர்கள் படிக்கிறது இல்லை, அங்கே வந்து நமக்கு வந்து கந்தசஷ்டி கவசம் படிக்கிறது. அப்போ இதெல்லாம் படிக்கிறது இல்லைன்னா இதெல்லாம் வேண்டான்னு அர்த்தம் கிடையாது. என்ன அர்த்தம் அது அப்படின்னா, இதுக்கெல்லாம் சக்தி இல்லைன்னு அர்த்தம் இல்லை. சிவபெருமான ஒருத்தர் தான் அழிக்கும் கடவுள்னு சொல்கிறோம். ஏன் அழிக்கும் கடவுள்? நம்மளோட கர்மா, அதாவது இந்த ஆன்மா செஞ்சிருக்கக்கூடிய, இந்த ஆன்மாவோட பொருந்திய இந்த உடல் செஞ்சிருக்கக்கூடிய பாவங்களை அந்த நொடியே அழித்து தன்னோட ஐக்கியமாக்கிப்பார். அதுக்காக தான் இடுகாட்டில் திருவாசகம் படிப்பாங்க. திருவாசகம் படித்து சிவபெருமானை கூப்பிடுவாங்க. இப்படி ஒரு சம்பிரதாயம் இருந்தது. இப்பயும் சில ஊரில் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அப்படிப்பட்ட அந்த சிவபெருமானுக்குரிய முக்தியை குடிக்கக்கூடிய அந்த நாமமான அண்ணாமலையாருக்கு அரோகரா. தெரிஞ்சோ தெரியாமல் சொன்னால் கூட போதும். இப்போ நான் சொல்கிறேன், இதை நீங்கள் கேட்டுட்டீங்கன்னா கூட உங்களுக்கு அப்படி ஒரு பலன் தரக்கூடியது. ஏன்னா சிவநாமத்தை ஒரு முறை சொன்னால் கூட, அதுவும் குறிப்பிட்ட அந்த மக நட்சத்திரத்துலேயும் பௌர்ணமியும் கூடிய நாளில் சொல்லும்போது எப்பயுமே ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்துக்கும் நாளுக்கும் ஒரு சிறப்பு இருக்கும். அன்னைக்கு மந்திரத்தை ஒரு முறை தெரியாமல் சொன்னால் கூட அதுக்கான பலன் நம்மளோட எதிர்காலத்தில் நமக்கு பிரதிபலிக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் உங்களுக்கு வேண்டாம். கடைசியாக ஒரு கதை உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஏன்னா சிவபெருமானோட உள்ளம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறதுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இருந்தாலும் சொல்கிறேன். காசியில் வந்து ஒரு தொழுநோயாளினா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், உடம்பெல்லாம் அங்கங்கே காயங்களும் புண்ணும் சீழுமா இருக்கக்கூடிய ஒரு ஆள். அவருக்கு வந்து ஒரு நல்ல குணம் உண்டு. என்ன அப்படின்னா, அவரே பிச்சை எடுக்கிறார். அப்படி பிச்சை எடுக்கும்போது கிடைக்கக்கூடிய அந்த உணவில் அவர் மட்டும் சாப்பிடாம இன்னும் 4 ஜீவனுக்கு கொடுத்துட்டு சாப்பிடுவார். எப்படின்னா, ஒரு தொழுநோயாளி என்ன உணவு கிடைச்சிட போகுது, கொஞ்சோண்டு சாதம் கிடைச்சா கூட அதை 5 பங்காக பிரிப்பார். 5 பங்காக பிரித்து அவர் கூடியே எப்போவுமே 4 நாய் தெரியும், அந்த 4 நாய்க்கும் 4 பங்காக தனக்கு ஒரு பங்காகவும் சாப்பிடுவார். இப்படி சாப்பிட்டுட்டு இருக்கப்போ ஒரு நாள் நல்ல மழை, எதுவுமே கிடைக்கல, 2 ரொட்டி தான் கிடைக்கும். அந்த 2 ரொட்டியையும் இவர் என்ன பண்ணிடுவார்னா 5ஆ பிரிப்பார். 10 துண்டாக போட்டு எல்லாருக்கும் 8 துண்டை கொடுத்துட்டு 2 துண்டு எடுத்து தான் சாப்பிடலாம் அப்படின்னு எடுக்கும்போது ஒருத்தர் கையை நீட்டுவார். ஐயா, ரொம்ப பசிக்குது, அதை எனக்கு கொடுக்குறீங்களா அப்படின்ட்டு. இப்போ கையை நீட்டிட்டார் இல்லையா, வேறு என்ன பண்ண முடியும்? அந்த 2 ரொட்டி துண்டையும் எடுத்து அந்த நபர்கிட்ட கொடுத்தா அந்த நபர் பார்க்க எப்படி இருப்பார்னா, ரொம்ப இவர் தொழுநோயாளி, அவர் கொஞ்சம் பிச்சைக்கார நிலையில் இருப்பார். ரொம்ப அழுக்கான ட்ரெஸ்ஸு, பார்க்கவே 2-3 நாளாச்சு குளிச்சுன்றது தெரியுது, ரொம்ப கஷ்டப்படுறவர் போல இருக்குது. சரி சாப்பிடுங்க அப்படின்னு கொடுத்ததும் இப்போ சாப்பிட போனவர் எடுத்து அந்த ரொட்டி துண்டை வாயில் வைக்க போகிற நேரம் சொல்லுவார், அப்போ ஐயா நான் யாருன்னு தெரியுமா அப்படின்னதும்,
இப்போ எதுக்குங்க அந்த பேச்சு, நீங்கள் சாப்பிடுங்க, நம்ம அப்புறம் அதை சாவகாசமாக பேசிக்கலாம்னா மறுபடியும் அவர் ஒரு கடி கடிச்சிட்டு மறுவாய் திரும்ப வைக்க போகும்போது நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு கேட்டாரான். நம்ம அதை பற்றி அப்புறமா பேசிக்கலாம், முதல்ல நீங்கள் சாப்பிடுங்க, பசியில் இருக்கீங்கன்னு சொல்லி இப்படி ஒரு தடையும் கேட்கும்போது ஏதாவது ஒன்று சொல்லிடுவார். கடைசியில் சாப்பிட்டு முடிச்சது இப்பயாச்சும் நான் யாருன்னு தெரியுதான்னதும் என்னை படைச்ச அந்த இறைவன் ஈசனை தவிர வேற யாராக இருக்க முடியும்னதும் அந்த பிச்சைக்கார நிலையில் இருக்கிற அவர் ஷாக் ஆகிடுவார். எப்படி நான் ஈசன்னு சொல்கிறீங்க அப்படின்னதும், ஐயா நான் ஒரு தொழுநோயாளி, எனக்கு பிச்சை போடுறதுக்கே 10 அடி தூரத்தில் இருந்து நாயை விட கேவலமாக உணவை தூக்கி போடுவாங்க, காசை தூக்கி போடுவாங்க. அப்படிப்பட்ட என்கிட்ட என் கையால் பங்கு பிரிக்கப்பட்ட அது என் கையால் எடுக்கப்பட்ட இந்த உணவை கை நீட்டி யாசகம் கேட்குறீங்க அப்படின்னா உங்கள் மனசு எவ்வளவு தங்கமான மனசாக இருக்கணும், எவ்வளவு நல்ல மனசாக இருக்கணும். இந்த மனசு என் அப்பன் இறைவனை தவிர வேறு யாருக்கும் இருக்க முடியாது. அந்த ஒரே காரணத்தினால தான் நீங்கள் தான் ஈசன்னு சொன்னேன் அப்படின்னதும் அவர் சுயரூபத்தை காமிச்சு அவருக்கு முக்தி கொடுப்பார். அது என்ன முக்தி கொடுப்பார் அப்படின்னா, இந்த கதையை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஆனால் ஒரு இடத்த நான் சொல்லாமல் விட்டுட்டேன். அதை நான் கவனித்து திரும்ப இந்த கதையில் சொல்கிறேன் பாருங்கள். ஏன்னா அவர் தினமும் இந்த 4 பேருக்கு பங்கு பிரிக்கிறார்ல, அப்போ என்ன சொல்லுவார்னா காசி விஸ்வநாதரோட பேரை சொல்லுவார். அப்பனே இன்னைக்கு உன் அருளால் இந்த 5 ஜீவனுக்கும் சாப்பாடு கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லுவார். அவர் என்னன்னா நன்றி சொல்லுவார். அந்த பிச்சை எடுத்து தான் சாப்பிட்றாரு, தொழுநோயாளி தான் இருந்தாலும் எங்களுக்கு நீ படி இழந்திருக்க இன்னைக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் சாப்பிடுவார். அவரோட அந்த பக்தியையும் அந்த விஷயத்தையும் இந்த உலகம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் பிச்சை எடுக்கக்கூடிய ரூபத்தில் சிவபெருமான் வருவார். தன்னோட பக்தன் எந்த நிலையில் இருந்தாலும் யாராக இருந்தாலும் மனமுருகி அப்பனே அப்படின்னு கூப்பிட்டுட்டாலே சிவபெருமான் வருவார். அதனால் நம்மளோட முன்னோர்களுக்கு முக்தி வேணும், அவங்க எந்த நிலையில் இருந்தாலும் முக்தி அடையணும்னு பிரார்த்தனை பண்ணிங்க. அதுக்கப்புறம் உங்களோட கோரிக்கை என்னவோ அதை பிரார்த்தனை பண்ணுங்கள். நிச்சயமாக சிவபெருமான் உங்களுக்கு அதை கொடுப்பார். இன்னும் ஒரு சிறப்பான நாள், நாளைக்கு சந்திர கிரகணம் வருது. இந்த சந்திர கிரகணத்தை பற்றி, அந்த சந்திர கிரகணத்தில் நம்மளோட பெரிய பெரிய பிரச்சனையெல்லாம் தீர்க்கக்கூடிய மந்திர வழிபாடு எப்படி பண்ணணும், எப்படி பண்ணால் நம்மளோட பிரச்சனை ஒரு நாள்லேயே தீரும் அப்படின்னு சுலபமான முறைகள்லாம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இருந்தாலும் நினைவுபடுத்துகிற மாதிரி இன்னொரு பதிவு போடுறோம். முடிஞ்சால் அந்த பதிவு நாளைக்கு காலையிலேயே உங்களுக்கு கொடுத்துறேன். ஏன்னா சந்திர கிரகணம் ஒரு 4 மணிக்கிட்டே வந்துடும், 6:45 வரைக்கும் கூட இருக்குது. அதனால் ஏன்னா இப்பயே நேரம் பதிவு கொஞ்சம் பெருசாகிடுச்சு, அது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொன்னால் இன்னும் பெருசாக போயிடும். அதனால் அந்த பதிவை நாளைக்கு கொடுக்குறேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த பதிவை நீங்கள் என்றைக்கு கேட்டாலும், ஒருவேளை இன்றைக்கி மாசி மகம் போயிடுச்சு, அடுத்த நாள் போயிடுச்சு, எனக்கு ஒரு நாள் கஷ்டமாக இருக்குது, இது சோதனையாக கூட நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். நான் ஒருத்தருக்கு சொல்லியிருந்தேன், அது ரொம்ப முக்கியம். என்ன அப்படின்னா, அவங்க திருவண்ணாமலை ஒரு நாள் நான் சாமி தரிசனம் பார்த்துட்டு அவங்கள்ட்ட பேசிகிட்டே வரும்போது சொன்னேன், இந்த மாதிரி நமக்கு எப்போவாது மனசில் மீள முடியாத கஷ்டமோ வலியோ இருக்கிறப்ப அண்ணாமலையாருக்கு அரோகரான்னு சொன்னால் சீக்கிரம் தீந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு குறிப்பில் படித்தேன். சாமி சும்மா நம்ம படித்த விஷயத்தை பற்றி பேசிட்டு வந்தோம். அவர் உண்மையிலே அவருக்கு ஒரு பெரிய பிரச்சனை, இதை பற்றி நான் இன்னொரு நாள் பெரிய பதிவாக சொல்கிறேன். அவர் தினமும் என்ன பண்ணுவாராமா, அந்த சாப்பிட போகிறோம் இல்லையா, அவருக்கு அந்த ஓய்வு நேரம், அந்த மத்தியானம் சாப்பிட்ற நேரம் தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பார். அந்த சாப்பிட போகிறதுக்கு முன்னாடி சரியாக ஒரு 10 நிமிஷம் உட்காந்துக்கிட்டு அண்ணாமலையாருக்கு அரோகரா, அண்ணாமலை அம்மாளுக்கு அரோகரா, இதை மட்டும்தான் சொல்லுவாராமா. இதை மட்டும் சொல்லிட்டு அவர் சாப்பிட ஆரம்பிச்சாராம். இப்படி அவர் வாழ்நாளை பண்ண அவர் பெரிய பெரிய சிக்கலெல்லாம் இருந்தார். அதெல்லாம் அப்படியே தூளாக போச்சுன்னு சொன்னார். அதனால் பெரிய துயரத்தில் இருக்கும்போது கூட திருவண்ணாமலை நினைத்தாலே முக்தின்னு சொல்லுவாங்க. திருவண்ணாமலையை நினைத்தாலே, அண்ணாமலையார்ன்ற பேரை சொன்னாலே முக்தின்னுவாங்க. அப்படிப்பட்ட உயர்வான அந்த நாமத்தை சொல்லி இறைவன்கிட்ட எதையும் கேளுங்க, கொடுப்பார். நிச்சயமாக வாழ்க்கை இப்படியே இருந்துடாது. இறைவனோட அருளால் எல்லார் வாழ்க்கையும் செல்வ செழிப்பும் சந்தோஷமும் நிம்மதியும் நிறைஞ்ச வாழ்க்கையாக மாறணும்னு இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஹர ஹர சங்கர.